ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பாரி தமிழ் கேமிங். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினாக்கா ரோப்ளாக்ஸில் ஸ்டெப் கேர்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு ஆபி கேம் தான் விளையாட போகிறோம். மறக்காமல் கேம் பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுருங்க. அப்போ தான் நான் அப்புறம் வீடியோஸ்லாம் உங்களுக்கு குறுங்குறு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஆபி கேம் தான். ஹே பரவாயில்லையே, சின்னதுன்னு தான் நினச்சேன், கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஓகே, இது வந்து சாதாரணமான ஆபி இல்லையா, சாதாரணமான ஆபியா. சரி வாங்க. ஓகே, நார்மலாக தான் இருக்கு. ஏய் என்ன கைஸ் வேணுங்க? அப்போ இப்படி தூரம். ஓஹோ, அப்போ இப்படி குதிக்கணும். அப்போ இவனை ஓஹோ ஐயோ மறந்துட்டேனே. இவனுக்கு இப்படி குதிக்கணும், இவனுக்கும் எப்படி குதிக்கணும், இவனுக்கு இப்படி குதிக்கணும், இவனுக்கும் அப்போ இப்படி தான் குதிக்கணுமா? ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓஹோ இங்கே பாருங்க கைஸ், நல்ல வேலை டெமோ. அது என்ன உள்ளார பூந்து போயிருச்சு? இதுலேயும் பூந்து போக முடியுமா? இதில் இல்லை. அப்போ அதில் மட்டும்தானா? ஓஹோ ஓகே, அப்போ இதில் பூந்து தான் போகணுமா? ஓகே ஓகே ஓகே, அந்த பொண்ணு போனதை பார்த்து தான் நானே வந்தேன். இப்படி 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 இப்படி. ஓகே 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 ஓகே, புரிஞ்சிருச்சு. அப்போ அடி ஆமாம், இப்படியே போயிடலாம்ல. ஓகே. இது கலர் சூஸ் பண்ணும், எந்த கலர்னு. ஆனால் இது எல்லாமே ஒரு கோக்கு மக்கா தான் வச்சாங்க. இதுலேயாச்சும் கோக்கு மக்கா தான் வைப்பாங்க. அப்போ ரெட்டில் போனால் எல்லோரும் செத்துடுவாங்க தான் நினைப்பாங்க. ஆனால் ரெட்டில் தான் போகணும், க்ரீனில் போகக்கூடாது. க்ரீனில் தான் எல்லோரும் சாவாங்க. ஸோ ரெட்டில். ஓஹோ அப்போ க்ரீன் தானே? க்ரீனும் இல்லையா? அப்போ நியூட்ரலாக இருக்கணும். ப்ளூ. ஓகே, ப்ளூவும் இல்லையா? என்னடா சொல்கிறீங்க? வேறு எப்படிடா போகிறது? ரெண்டும் கலந்த கலவையாக போகணுமாடா? பர்பிள் கலர் அப்படிலாம் எதுவுமே இல்லையாடா, 3 கலர் தான்டா இருக்குது. வால் ஜம்பா? ஓகே போகலாம். ரேஜ் ஃபைட் பண்ண வைக்கிறாங்க கைஸ். என்ன ஃப்ரீ மேஜிக் கார்பெட்டா? கிரிக்கெட் என்ன ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க? அப்போ ஈஸியாக நான் அங்கே வரைக்கும் போயிடலாமே. ஐயோ ஜாலி. வாங்க போகலாம். எல்லாமே ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே வச்சுருக்கேன் கைஸ். ஓகே வந்தாச்சு. இப்போ இங்கே வரும். ஐயோ சரி, இங்கே குதிச்சிருக்கலாம், மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ நான் ரொம்ப நூபாக இருக்கேனே. வாங்க இங்கேருந்து நெக்ஸ்ட்டு அங்கே ஒரே ஜம்ப்பு. ஐயோ ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து. ஐயோ ஏங்க அவ்வளோ பெரிய ஜம்ப்பு என்னால் பண்ணவே முடியல. அவ்வளோ பெரிய ஜம்ப்பு பண்ணவே முடியல. இவன் வேற ஒரு பக்கம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான். அப்போடி எப்படியோ வந்தாச்சு, செக் பாயிண்ட் வந்தாச்சு. ஓகே வாங்க. இது என்ன உடையுது? அப்போ உடஞ்சிருச்சு. இதுலேயும் வில்லங்கமாக ஏதாச்சும் இருப்பாங்க, இப்படி போகிற மாதிரி. ஓகே இப்போ நார்மலா இது? அட டேய், ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே வச்சுருக்கேன் இங்கே வேணுங்க. ஸோ ஓகே, என்ன காய்ஸ் இவனுங்க அங்கே நின்னாக்க வேற மாதிரி மாத்துறாங்க. இங்கே நின்றுட்டு புரிஞ்சிருச்சு. எப்படியாச்சும் வில்லங்கம்மா இது இந்த பக்கம் திருப்பியிருப்பாங்க. இதை எப்படிக்கா திருப்புவாங்க? அப்படின்னாக்கா அதில் தான் நம்ம குதிக்கணும். இதையும் திருப்புறாங்களே. அப்போ இதை திருப்ப மாட்டாங்களா? இதையும் திருப்புறாங்களே. ஐயோ இதுலயே உழுகுறேனே. ஐயோ அப்போ இப்போ இது மேலே குதிக்கணும். எப்படா பறக்கிறேன்? இங்கே பாருங்க கைஸ், அந்த இடத்துல பறக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து இங்கே வரும். ஐயோ கரெக்டாக எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன், ஆனால் ஈஸியாக வந்து இதில் போய் விழுந்துட்டேன். ஓகே வந்தாச்சு. இது என்னது இப்படி இருக்குது? செக் பாயிண்ட் இருக்குல்ல. ஐயோ குதி, ஏன் ஜம்ப்பு பட்டனே ஒர்க் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி டக்குன்னு இந்த பக்கம் வந்தாக்க? இது ஷிஃப்ட் லாக் தான் பேசாமல் போடணும். நல்ல வேலை இந்த கேமில் ஷிஃப்ட் லாக் கொடுத்துருக்காங்க. இதில் பிசினாக்கா ஈஸியாக ஷிஃப்ட் லாக் பண்ணிக்கலாம். மொபைலுனாக்கா அவங்க கொடுத்தாக்கி தான், இல்லைனாக்கா ஷிஃப்ட் லாக் பண்ண முடியாது. ஸோ வாங்க
ஓகே. ஏய் இப்பட்றா, ஒரே இதில் போயிடுவேன் போலையே. வாய் வைக்காதா பாரி, அப்புறமா கீழே விழுந்துடுவேன். இங்கே இருக்கேன், இங்கே தான் இருக்கேன். ஓகே, ஈஸி தான், ஈஸி ஈஸி ஈஸி. அதுலேயும் நான் கீழே விழுகிறேன். இது நம்மளுக்கு ஒரு பெருத்த அவமானம். ஸோ அதனால் வாங்க வாங்க டக்குன்னு போகலாம். ஓடு ராஜா ஓடு, ஓடி கீழே விழுந்து சாவு. என்ன வாழ்க்கை சரவணா இது. இந்த மாதிரி சில கேம்லாம் விளையாடும் போது தான் நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கோம், நம்ம வாழ்க்கை எதை பற்றியது அப்படின்லாம் யோசிக்க தோணுது. ஐயோ கீழே இருக்கிறது மழையுது. இவங்க என்ன இதுலேயும் ட்ரோல் பண்ணுறாங்க என்ன. Oh my god, OMG, this game is literally rage biting me. இப்போதான் இங்கே வந்திருக்கேன். இன்னும் இங்கேருந்து மேலே அப்படிக்கா போய் மேலே அங்கே போயிட்டு திரும்பி அங்கேருந்து அங்கே போகணும். ஸோ புரியுதா, இன்னும் ஒரு அரை மணி நேரம் கேம் பிளே இருக்குது. அரை மணி நேரம் கேம் பிளேல இப்படி தான் உழுந்து சாவிட்டு போகிறேன். செவ்வாழை தாவு. இந்த கேமில் ஏன் கைஸ் இங்கே இப்படி டக்குன்னு வரும்போது இது ஜம்ப் பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குதோ எனக்கு தெரியல. ஜம்ப் பட்டன் ஒர்க் ஆகும் போதெல்லாம் இதை சைடில் போய் விழுந்துடுறேன். இதெல்லாம் நான் ஷிஃப்ட் லாக்கே பண்ணல. வாங்க வாங்க போகலாம். இங்கேயாவது ஷிஃப்ட் லாக் பண்ணலாம். மேலே இடிக்குது. இதை முடிச்சுட்டு வேணா நான் கண்டினியூ பண்ணுறதா கைஸ். எனக்கு ரேஜ் போயிட்டு ஆகுது கைஸ். இந்த வயசுல எனக்கு பிபி சுகர்லாம் வந்துடும் போல இந்த கேமை விளையாடி. வேலைக்கு ஆகாது கைஸ், நான் முடிச்சுக்கிறேன். வேணாம், இந்த கேம் என்னை பாடாப்படுத்துது. குதிக்க சொன்னால் குதிக்க மாட்டேங்கிறான். எப்போ குதிக்கிறேன்னா அப்போ குதிக்கிறான். ஐயோ இந்த பக்கம் போவோம். ஐயோ இந்த லெவலை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஒரு வழியாக இது கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக இதை ட்ரை பண்ணி ஒரு வழியாக முடிச்சிட்டேன். இப்போ தான்டா என்ற மனசு குழுன்னு இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து பாதி ஆக்கிட்டாங்க. நம்ம ரொம்ப தூரத்துல இருந்து குதிக்கிறோம். இப்போ குதிச்சாக்கவும் கரெக்டாக வர மாட்டேங்குதே. என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ. ஓகே, நெக்ஸ்ட்டு இது இப்படி வருதுனாக்கா அது அப்படி போகுமா இல்லை இப்படி வருமா? பிரியுமா? வாங்க. ஐயோ பிரிஞ்சிருக்கு. ஓகே 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 இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இது வந்து நெக்ஸ்ட்டு பிரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது இப்படி பிரியுதுனாக்கா அது அப்படி பிரியுமா? ஆமாங்க, அது அப்படி பிரியுது. புரிஞ்சிச்சா? புரிஞ்சாக்க கீழே விழுகணும். ஐயோ தூரத்துல இருந்தே நான் ஏன் தான் கீழே விழுகிறேனோ. அதாவது உங்களுக்கு இளம் வயதிலேயே பிபி சுகர் டேப்லெட்லாம் போடணும், இல்லை பிபி சுகர் எனக்கு வேணும்னாக்க இந்த கேம் வாங்க, பண்ணுங்க, விளையாடுங்க. உங்களுக்கு தானா எல்லாமே வரும். ஐயோ இப்போ திரும்பி அங்கே குதிச்சு திரும்பி அப்படிக்கா போகணுமா? ஐயோ அப்பாடி சாமியோய். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. இது எப்படியாச்சும் வில்லங்கமாக தான் வச்சுருப்பாங்க. ஐயோ அதுலேயும் உளுந்து சாவறேனே, நான் தெரிஞ்சே உளுந்து சாவறேனே. ஏயோ விடுங்க, கோவப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன் இந்த ஜம்ப் பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னே எனக்கு தெரியல. இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இங்கே ஏதாச்சும் ஒரு இது கொண்டு வருவாங்க அங்கே வச்சிருக்கிற மாதிரி. ஸோ இப்போ புரியுதா? இங்கே பாருங்க, கிட்ட போனா பார்த்தீங்களா, இது ஒரு டெமோ கைஸ், வேற ஒன்றும் இல்லை. டெமோ. ஸோ இப்படி அதில் வேலை விழுந்தீங்கனாக்கே இப்படி தான் கீழே விழுவீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ. ஓகேவா?
இப்போதான் ரியல் கேம். ஸோ அது அப்படி வந்ததுனால இது வந்து இப்போ பிரியுமா, இப்போ கீழே போகுமா? வாங்க ட்ரை பண்ணுவோம். இந்த கேமை பழகிட்டேன் கைஸ். அங்கேருந்து அங்கே பாருங்க, அங்கே ஆரம்பித்தேன், இப்போ டக்குன்னு இங்கே வந்துட்டேன். ஓகே, இதெல்லாம் ஈஸி தான். இதில் நான் கஷ்டம் இது ஹேண்ட் ஸ்லிப்பு, வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, இதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை. கொஞ்சம் முன்னாடியே குதிச்சிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஈஸி. கொஞ்சம் ஓவரத்தான் பேசிட்டேனோ. ஐயோ, இவன் ஆட்டோ ஜம்ப் வேற பண்றாங்க கைஸ் அங்க போனாக்க. ஐயோ, இவனே தள்ளி விட்டுக்கிறானே. சாமி என்ன காப்பாத்துதா சாமி. ஐயா சாமி, மந்தர சாமி, என்ன இந்த பயலுங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க சாமி. ஐயோ, கரெக்டா வந்தனே, வந்துட்டு இப்படி அவுட் ஆகுறேனே. ஸோ இது ஈஸியானது. ஈஸி கைஸ், அதுலேயும் உழுகுறேனே. ஸோ ஐயோ, ஜம்பும் பண்ணக்கூடாதாடா, வேற என்ன நடக்க கூட கூடாதாடா. மெதுவா நடந்தாக்கவும் உழுகுறேன். ஐயோ, ஸ்கிப்பு லெவலாச்சும் கொடுக்க முடியுமாடா டே. ரோபக்ஸா போங்கடாங்கிட்டு. காசு எதுக்கு? அவன் ஷாப் ஏதோ இருக்கு. காயின் ஃபிளிப்பா, இது எதுக்கு? பாக்ஸி கோலா. ஐட்டம் பாட் வித் காயின் டிஸப்பியர் வென் யூ லீவ். ஓஹோ, சரி. அது எதையாச்சும் இது யூஸ் ஆகுமா? என்னோட இப்போ ஐயோ, சூப்பர். ஜம்ப் அழுத்தவே இல்லை காய்ஸ். போன தடவை ஐயோ ஐயோ, என்னையா கேம் டெவலப்பர், என்னையா கேம் வச்சிருக்கிற? மண்ணு மாதிரி இருக்குது கேமு. இதுக்கும் பேசாமல் நான் கண்டினியூ போட்டுறதா கைஸ்? எனக்கு மண்டை விரிச்சல் ஆகுது. இதெல்லாம் வேலைக்காகாது, நான் எதுக்கும் ஒரு கண்டினியூ போட்டுறேன் கைஸ். ஃபைனலி கிட்டத்தட்ட இதுக்கு மட்டும் 20 நிமிஷமா உட்காந்து ட்ரை பண்ணி கடைசியில கஷ்டப்பட்டு வந்தேன். நான் 10 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டேன் கரெக்டாக. இங்கே ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ இங்கே வரேன். இங்கே பாருங்க, இங்கே எதுக்கு வந்துட்டேன். வந்தாக்க இங்கே பாருங்க, சரி வந்துடலான்னு பார்த்தாக்க டக்குன்னு உள்ளார விழுந்துட்டேன். அங்கே பார்த்தா இது வச்சுருக்கீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து திரும்பி கீழே விழுந்தேன். திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வந்தேன். இந்த தடவை சுதாரிச்சு குதிச்சிட்டேன். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் இந்த லெவலுக்கு போகலாம். இது என்னது? ஐயோ, இதெல்லாம் ஈஸி. ஐயோ ஐயோ, இதுதான் பொறுமை கடலிலும் பெரியது. பொறுத்தால் பூமி ஆழ்வார், எல்லாத்தையும் ஆழ்வார். ஃபர்ஸ்ட்டு இந்த கேமை வந்து முடியணும், அப்புறமா எல்லாத்தையும் ஆளணும். ஓகே, ட்ரெயின் ஸ்டேஷனில் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி அவன் போகிறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் உட்காந்துக்கிட்டு. ஓகே, இவன் போன உடனே முடிச்சிடலாம். இல்லை, இவ்வளோ நாளாக ஈஸியாக வச்சுருக்க மாட்டேங்களே, ஏதாச்சும் சதி பண்ணியிருப்பீங்களே. சரி. ஐயோ, இது நான் ஏன் அமுக்கவே மாட்டேங்கிறேன்? எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கா, இல்லை உங்களுக்கும் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதாவது இங்கே இருக்கிறது இந்த பக்கம் வந்துருக்குது. ஸோ புரியுதா? ஸோ இப்படி போனால் எனக்கு இப்போ வந்திருக்கும். ஓகே, மேலே போகணுமா? இல்லை நான் இப்படியே போய்க்கிறேன். அப்படி போனாகவும் மேலே இருக்குதே, அப்போ சைடாக வரணும் போல். ஸோ இப்போ இப்படி வந்துட்டேன், இங்கே வந்துட்டேன். மேலே லைட்டாக கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ ஐயோ, அப்பயும் இடிக்குதே. ஸோ அப்போ ரொம்ப முன்னாடி போய்க்கணும் போல். வாங்க ஈஸி தான். அது அளவுக்குலாம் இது ஒன்றுமே இல்லை. இதோ பாருங்க, அவ்வளோதான்.
ஈஸி. இந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது. ஓகே, கொஞ்சம் ப்ரோ ஆயிட்டேன். வாங்க வாங்க வாங்க. ஸோ இங்கே போகக்கூடாது. ஏய் சூப்பர் சூப்பர். ஏதாச்சும் ஒரு வில்லங்க வச்சிருப்பாங்க கைஸ். இது இன்விசிபிள் வால். நினைச்சேன். என்ன இது? ஓஹோ ஓஹோ. எங்க காமிக்குதோ டக்குன்னு அங்க குதிச்சிடணும். ஐயோ. நான் ஏதோ ஃப்ளூக்ல தான் கைஸ் போயிட்டு இருக்கேன். ஐயோ, அது எப்படிக்கா போகுதுன்னே பார்க்க முடியல கைஸ். ஐயோ, ரொம்ப முன்னாடி குதிச்சிட்டேன். அது வர்றதுக்கு முன்னாடியே குதிச்சிட்டேன். பாரி, பொறுமடா பொறுமை. பொறுமை கடலிலும் பெரிது. ஓகே ஓகே, இது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நான் ஏன் சைடாக குதிச்சேன்? இந்த மாதிரி தான் சம்டைம்ஸ் கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருப்பேன். அதெல்லாம் கண்ணுக்காதீங்க. ஐயோ, எங்க போகணுங்கிறதே மறந்து நான் பாட்டுக்கு முன்னாடி குதிச்சுக்கிட்டு இருக்கிறேனே. ஓகே, நெக்ஸ்ட் சைடில் வரும், நெக்ஸ்ட் முன்னாடி வரும், நெக்ஸ்ட் இந்த சைடில் வராது, நேராக தான் வரும். ஐயோ, இந்த மனப்பாடம் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆகும் போலே. இதையும் பேசாம நான் கண்டினியூ கொடுத்துட்றதா? இது ஈஸி தானா? என்ன கொஞ்சம் நிதானம். ஆமையாட்டம் நீங்கள் இருக்கணும், அதே சமயம் பூனையாட்டமும் இருக்கணும். பூனைங்கிறேன் பாருங்க, முயலாட்டமும் இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக முடிக்க முடியும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல அப்பாடி ஜஸ்ட் மிஸ்ட் வந்தாச்சு. ஓகே, இது என்னது? ஓ, ஜம்புக்கு ஜப்பாக்கா? இதெல்லாம் எங்கள் காலத்திலேயே இருக்குதுப்பா. ஜம்ப் பண்ணி போனால் லாஸ்ட்டில் மட்டும் இது வச்சுருப்பாங்க, அதில் தொடாமல் போகணும், அவ்வளோதானே. இதெல்லாம் ஈஸி பீஸி. ஓ, இது அதிகப்படுத்துறீங்களா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையாப்பா தம்பிங்களா. ஏதாச்சும் மறைகிற மாதிரி வச்சுருக்கிறீங்களா? இல்லை. இதுலேயும் குஜராஜ் பரவாயில்லையே, ப்ரோ ஆயிட்டுனே. ஐயோ, அங்கே அது ரொம்ப பெருசாகவும் இருக்கு. பெருசா இல்லையா, சின்னது தானே? ஐயோ, குதிச்சிட்டேன். இது ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு, ஃபினிஷிங் தான் சரியில்லை. வாங்க வாங்க, ஸ்பீட் ரன் பண்ணலாம். இந்த கேம்லலாம் நீங்கள் ஸ்பீட் ரன்லாம் பண்ண முடியாது. வேணா ஸ்லோ ரன் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்லோ ரன்லாம் பண்ண முடியுமே தவிர ஸ்பீட் ரன்னுக்கெலாம் நெவர். இங்கே நடுவில் ஏதோ 2 பிளாக் இருக்குது. உங்கள் கண்ணுக்கு தெரியாதுன்னு தெரியல தான், அங்கே 2 பிளாக் இருக்குது. ஆனால் அதில் குதிச்சு நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்க நினைக்கல. எப்படி பட்டுச்சு? ஓகே ஓகே ஓகே, ஈஸி தான். ஐயோ, இன்னும் அவ்வளோதாங்க. இதை முடிச்சாக்கா அங்கே படிக்கட் போகணும். படிக்கட் முடிச்சாக்க அங்கே ஏதோ வந்து ரெட் கலர் வச்சுருக்காங்க. ரெட்டு கலரில் முடிச்சாக்க வாலாக போகுது. வாழை முடிச்சாக்க சுற்றுதை முடிச்சாக்க அவ்வளோதான், கேமே ஃபினிஷ்டு. நான் வேணா இதுக்கு ஸ்கிப்பு போட்டுறதா? என்னால் முடியல, சத்தியமாக முடியல எனக்கு. ஏதோ இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வந்ததே தலையெல்லாம் கேர் ஆகுது எனக்கு. இதெல்லாம் பண்ணேனாக்க இன்னும் எனக்கு இது வரும் போலயே. வாங்க வாங்க, இந்த இதில் முடிக்கலனாக்க ஸ்கிப்பு போட்டுடுறேன். அதாவது கண்டினியூ பண்ணிடலாம். இல்லை, இதுலேயே முடிச்சிட்டேன்னாக்க தேவையில்லை.
கே முடிக்கிற ஸ்டேஜுக்கு இருக்கேன். கே லாஸ்ட் ஒன்னே தாண்டியாச்சு. ஐயோ எப்படி காய்ஸ் படுது. சரி நான் திரும்பி கண்டினியூ பண்றேன். காய்ஸ் கிட்டத்தட்ட இது மட்டும் நான் அரை மணி நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து இதோ இந்த ரெட்டு கலருக்கு முன்னாடி வரைக்கும் வந்துடுங்க. வந்துட்டீங்கன்னாக்கா இங்கே பாருங்க இது இருக்கா, அந்த இந்த பிளாக் இன்விசிபிள் நான் கூட காமிச்சினேன், அதில் குதிச்சு திரும்பி இதோ இங்கே குதிச்சுட்டு இங்கே வரணும். ஓகேவா, இதுக்கு மட்டும் எனக்கு அரை மணி நேரம் எடுத்துருச்சு கைஸ். ஓகே நெக்ஸ்ட்டு இது என்னது? ஓ இப்படி குதிக்கணுமா? அப்படியே திருப்பி 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 குதிக்கணும் போல. ஐயோ இதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் எடுக்க போதோ. ஓகே நான் ஈஸியாக வச்சுருக்கேங்க. ஓஹோ ஏய் இப்படி இருந்தாக்கும் குதிக்கலாம்ல. ஏய் பாத்துரா. ஏய் ஐயோ எப்படி அப்ப குதிச்சுதான் ஆகணுமா? அது ஒன்றும் இல்லை கைஸ், இப்படி போனாக்க இங்கே பாருங்க மேலே போனால் முட்டுது. ஸோ நாம் என்ன பண்ணணும், திரும்பி அங்கே இன்னொரு வால் ஜம்ப் பண்ணி அந்த பக்கமாக போய் அந்த பக்கமாக குதிக்கணும். ஸோ புரியுதா? புரிஞ்சாக்க இப்படி கீழே விழுந்து சாகணும். இப்படி வந்துட்டு இப்போ போயிட்டு அப்படியே பேக் ஃப்ளிப் அடிக்கணும். வந்துட்டீங்கன்னாக்க ஐயோ ஐயோ இப்படி பண்ணீங்கன்னாக்க முடிஞ்சிடும். ஒரு தடவை பண்ணாங்க ஈஸியாயிருது கைஸ் வர வர. ஆனால் எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்கீங்க கீழெல்லாம்? இப்போ இது மட்டும் குதிச்சிட்டேன்னாக்கா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது வேர்ல்டு கப் எனக்கு தான் கொடுக்க போகிறாங்க. அப்புறம் ஓ எல்லா கடவுள்களோட ஆசீர்வாதத்தோட குதிக்கிறேன். அப்பாடி என்ன கை செய்வீங்க அதுக்குள்ள ஐயோ அதுக்குள்ளார குதிச்சாக்கா அதுக்குள்ளார ஓட்ட என்னென்னவோ பண்றாங்களே. ஐயோ ட்ரோல்னாக்கா ஓகே, ட்ரோல் பண்ணலாம், அதுக்கு நீ இவ்வளோவா? ஓகே குதிச்சிரு. இதெல்லாம் நான் காலை வைக்க மாட்டேன். ஐயோ ஆனா இப்ப செக் பாயிண்ட் வேணுமே எனக்கு. இதுல குதிச்சு ஐயோ எப்படா செக் பாயிண்ட் வைக்கிறது? ஐயோ சாமி ஐயப்பா. அதாவது ஒரு மனுஷனை வச்சு இது பண்ணலாம், அதாவது எப்படி சொல்றது, டெஸ்ட் பண்ணலாம், அவன் பொறுமையை சோதிக்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணலாம். இந்த லெவலுக்குலாம் டெஸ்ட் பண்ணக்கூடாதப்பா கண்டிப்பா. நினைச்சேன். ஸோ ரெட்டு கலர் தான், ரெட்டு கலர்ல முருக இருக்கிறது தான் உண்மையானது. கீழே இருந்து பார்த்தா ஏதாச்சும் தெரியுமா? இதுங்க ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். இங்க இருந்தே குதிக்க முடியாது, குதிக்க முடியாட்டி கீழே விழுகணும். ஸோ 20 லெவல் வச்சிருக்கீங்க. பட் இதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த 15 லெவலுக்கே. நானும் ரொம்ப பாவம் இல்லையா, என்னையும் வச்சு இந்த கேம் எவ்வளோ படுத்துது. அதுக்காக எனக்காக ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சிருக்கேன் गाइस. ஓகே. ஸோ ரெட்டு கலர் அதுதான். ஐயோ ஜம்ப் பண்ண வேற மறந்துடுறேனே. திடீர்னு எட்டி பார்க்காதீங்க, நான் தான் விசில் விட்டேன். குக்கர் ஏதாச்சும் வச்சிருக்கோமான்னு திரும்பி எட்டி பார்க்காதீங்க, நான் தான்.
எனக்கு ப்ரெஷரில் அப்படியே குக்கர் ஆகிட்டேன், ப்ரெஷர் குக்கர் ஆகிட்டேன் நான். ஓகே 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 இப்போ இருந்து இங்கே குதிக்கணும். எல்லா சக்தி ஒன்று திடத்தி இப்போ ஓடி போய் ஒரே ஜம்ப் அப்பாடி. ஸோ ரெட்டு தான். இருங்க கீழே இருந்து பார்ப்போம். கீழே இருந்து பார்த்தாகவும் ஒன்றும் தெரியல, மேலேருந்து பார்த்தாகவும் ஒன்றும் தெரியல. ஸோ இந்த தடவை இதுதான் வச்சுருப்பாங்க. ஓ ஓகே, அதில் 3 இருக்குது. 3 தடவை சாக நான் தயார். இந்த கேமு இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ செத்து தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணுனாக்கா கண்டுபிடிப்போம், செத்தையாக கண்டுபிடிப்போம். நான் வேணா இந்த இதை மட்டும் முடிச்சுட்டு அப்படியே அங்கே போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். அதாவது இந்த ஸ்டேஜை விட்டுருங்க, இதை பண்ணுறதை விட்டுருங்க, அங்கே போகிறேன்ல அதை காமிக்கிறேன் வேணா, ஓகேவா? ஸோ வந்தாச்சு இங்கே. ஃபஸ்ட்டு ஓ சாமி கடவுளே. ஸோ கைஸ் போன தடவை நான் ஜம்பே பண்ணாமல் பண்ணிட்டேன். ஸோ இந்த தடவை நம்ம கண்டிப்பாக ஜம்ப்பு பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அது, அப்போ நெக்ஸ்ட்டு இதாக தான் இருக்கும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் இது. ஏய் என்னாலே பண்ணுற? என்ன என்ன இலவியா இது? ஸ்கிப்பு லெவல் இருக்காடா இல்லையா? ரிவார்ட்ஸில் இருக்கா? எது 24 மணி நேரமா? 24 மணி நேரம்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாதுவா. ஒரு ஸ்கிப்புக்கு 24 மணி நேரமா? வெயிட் பண்ணலாமா? இல்லை. ஐயோ, அதாவது கைஸ் ஒரு மனுஷன் ஒரு கேமில், அதாவது ஒரே ஒரு பர்டிகுலரான ஸ்டேஜை எவ்வளோ நேரமாக இருக்க முடியும்? கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நானும் ட்ரை பண்ணுறேன், முடியவே இல்லையே. நானும் போகிறேன் போய்கிட்டே தான் இருக்கிறேன். என்னால் முடியல. என்னால் முடிஞ்சது 15 லெவல் தான். அதுக்கு மேலே என்னால் ஒரு ஸ்டெப்பு கூட போக முடியல. ஸோ நீங்கள் இந்த கேமை விளையாடுங்க. என்னால் 15 ஸ்டேஜ் தான் போக முடிஞ்சுது. நீங்கள் போய் மொத்தமாக முடிங்க, அந்த 20வது ஸ்டேஜ் வரைக்கும் போங்க, ஜெயிச்சுட்டு வாங்க. ஆனால் இந்த கேமை நான் யாருக்குனாக்க, இந்த கோபமே படாமல் இருப்பாங்கல்ல, அதாவது சாந்த அமைதி பூமியாக இருப்பாங்கல்ல அவங்களுக்கும், அப்புறமா வேற யாருக்கு, ப்ரோ ஆபிங்களோட ப்ரோன்னுலாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் மட்டும்தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்கல்ல, அதாவது எப்படி சொல்கிறது, சில சின்ன விஷயத்துக்கே கோவப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கனாக்க தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த கேமை விளையாண்டுறாதீங்க. நானும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான். இது சில சின்ன விஷயத்துக்கே நானும் கோவப்படுவேன் தான். இதுக்கு அங்கே இருந்து ஆரம்பிச்சதுலேருந்து எப்பப்பப்பா கச்சச்ச எத்தனை தடவை கோவப்பட்டு அவ்வளோதான் ரேஜ் பைட் ஆகிட்டேன். நான் லீவ் ஆயிடலாமான்னு பார்த்தேன். சரி வா கழுத போவோம், போய் தொலைகிறோம், 20 லெவல் தானேன்னு நினச்சாக்க இது ரொம்ப பாடாப்படுது கைஸ். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ரொம்ப கஷ்டம், கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக உட்காந்து கஷ்டப்பட்டு 15 லெவல் தான் வந்திருக்கேன். ஸோ இவ்வளோ ஒரு கஷ்டத்துக்காகவே எனக்காக ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல்லைக்கான மட்டும் ஆள்ல வச்சுருங்க, ஓகேவா கைஸ்? ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்களேன். ஓகே முடிச்சுக்கலாமா? ஸோ இத்திருவனங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாரி. திஸ் இஸ் பாரி தமிழ் கேமிங். பாய் 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 பாய். நெக்ஸ்ட் வெளில பார்க்கலாம். பாய்.